ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஹீரோட ஹீரோ. ரீசெண்டாக நான் வீடியோஸ் எதுவுமே யூடியூப்பில் பெருசாக அப்லோட் பண்ணல. நான் கொஞ்சம் ஸ்கூலில் டெஸ்ட்டு ஹோம் ஒர்க்குன்னு கொஞ்சம் டைட்டாகவே இருந்துச்சு, டைமே கிடைக்கல. ஆனால் இந்த நியூஸை சொல்கிறதுக்காக எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ டைம் கரெக்டாக 11 மணி ஆகுது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதை கொண்டு போய் உங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரீசெண்டாக மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அக்கா அண்ணன்லாம் நீட்டுலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க சொல்லுவாங்க டஃப் நீட்டு அப்படின்னு. எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை டாக்டர் ஆக, எங்கள் வீட்டில் நீட் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நான் பார்த்து கேட்டிருக்கேன். ஆனால் ஒரு எக்ஸாம் ஸ்டூடெண்ட் மேலே இவ்வளோ ஒரு பெரிய தாக்கம், அமைதியாக தான் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனால் போலீஸ் குச்சி எடுத்து அடித்து ஆணி அந்த குச்சியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாம் ஆணியை வச்சு அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஃப்ரீடம் டு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஆனால் அது எதையும் இதுவாகவே மதிக்கலை கவர்மெண்ட்டு. நான் இங்கே பேசுகிறது எப்படியும் போய் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டருக்கும் இல்லை ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் போய் சேராது. பட் அந்த சப்ஸ்கிரைபரில் அந்த அளவுக்கு நான் பெரிய செலிப்ரிட்டியும் கிடையாது. ஆனால் என்னை பார்க்குற ஒரு 10-15 பேருக்கு போய் சேரும். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்த 10-15 பேருக்காக நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, எனக்கு மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸுக்கு தான். ஆனால் ஒரு யூடியூபராக இருக்கிற கஷ்டம் அந்த யூடியூபர்ஸுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு நாள் இது பாருங்கள், வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கண்டென்ட் தேடி அப்லோட் பண்ணுறது கஷ்டம். நியூஸை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மனசு சரியில்லை. ஆனால் என்ன இதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு. நிறைய யூடியூபர்ஸ் இந்த நீட்டை பற்றி சொல்லிட்டாங்க. நான் எதுவும் பெருசாக போய் சொல்ல போகிறதில்ல. ஆனால் என்னால் முடிஞ்ச ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் உங்களுக்கு வைக்கலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது கவர்மெண்ட் மேலே மட்டும் ஃபுல் ஃபால்ட்டான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பேரண்ட்ஸ் மேலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் ஃபால்ட் இருக்குது. பேரண்ட்ஸ் மேலே என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸை எக்ஸாமையும் ஸ்டடீஸையும் லைஃபாக பார்க்குறான். அதுதான் லைஃப்னு நினைக்கிறான். அதுக்காக அது லைஃப்பில் நான் சொல்ல வரல, ஆனால் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அதுக்காக அவங்கள திட்டுறதோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்கும் கண்டிப்பாக என்ன கேட்டால். அதனால் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒன்றும் உங்கள் மேலே பகையிலையோ இல்லை கோவத்துலேயோ ஒரு விரோதத்துலேயும் உங்களை திட்டலை. அவங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும், தோற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அவங்க திட்டுறாங்களே தவிர உங்கள் மேலே எந்த இது வன்மத்திலேயே திட்டலை. அது எனக்கு புரியுது. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் திட்டாதீங்க, பேசி பாருங்கள். கண்டிப்பாக திட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதோ இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா படிப்பாங்களா? இதுக்கு ஏதோ வீட்டில் சொல்கிறாங்களே படிப்பாங்களே தவிர இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்க மாட்டாங்க. எப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அன்பாக பேசி 5 minutes அன்பாக பேசுங்க, அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம அப்பா அம்மாக்காக படிக்கணும்னு தோணி படிப்பாங்க. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா பட் இருக்கிற அந்த பசங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி நடந்துக்கணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ஒரு படிக்கிற பசங்க தான். எதிர்காலத்தில் நீங்களும் நீட் எழுதணும்னு நினைப்பீங்க. என் ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் நீட் எழுதணும்னு நினைக்கிறாங்க. நம்மளாம் நீட் எழுதணும், டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம். நான் தப்பு சொல்லலை. ஆனால் அதில் மார்க் குறைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் லைஃபு அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணுறது இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். கோழைங்க தான் பயந்து முதுகை காட்டிட்டு வருவான், சூசைட் பண்ணிப்பான். நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். சூசைட் பண்ணுறதுனால பேரண்ட்ஸ் கசிங்க. சூசைட் பண்ணுறதுனால உங்களோட லைஃபே நீங்கள் ஃபுல்லாக வாழாமல் பார்க்காம போயிடலாம். எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும். போய் ஒரு 3 digit மார்க்குக்காக உங்களோட ப்ரீஷியஸான லைஃப்பை விட்டு கொடுப்பீங்களா? இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர் அட் ஆல். ஸோ ப்ளீஸ், இந்த 3 digit மார்க் ஒன்று உங்கள் லைஃப்பை ஜட்ஜ் பண்ணாது. நம்ம லைஃப்பை நம்ம தான் ஜட்ஜ் பண்ணணும். நம்ம டேலண்ட்லேயும் நம்மளோட டிசிப்ளின்லேயும் நம்ம ஹார்ட் ஒர்க்லேயும் தான் நம்ம லைஃப் ஜட்ஜ் பண்ணப்படும். இந்த 3 digit மார்க்கால் என்ன ஜட்ஜ் பண்ணது என்ன கேட்டால். ஸோ ப்ளீஸ், இந்த 2 ரெக்வஸ்ட் என்னால் முடிச்சது. ப்ளீஸ், ஏதோ ஒரு சின்ன பையன்
இது ஒரு மூலையில் பேசுகிறேன், யாருக்கும் தெரியாது. நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம எல்லாம் ஃப்யூச்சர் பில்லர் ஆஃப் இந்தியா. நம்மளை விட்டா வேறு யார் இதை தட்டி கேட்பா? நம்ம தான் தட்டி கேட்போம் நம்ம இந்தியாவுக்காக. ஸோ நீட் பேன் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இத்தனை பேரோட உயிரிழப்பு, கஷ்டம், கண்ணீருக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும். நம்ம எப்படி இந்தியாவுக்காக போராடி சுதந்திரம் கிடச்சிச்சோ அதே மாதிரி இவங்க போராடினதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வேல்யூ வேணும். இவங்களோட போராட்டத்துக்கும் இவங்களோட கண்ணீருக்கும் இவங்களோட ரத்தத்துக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீட் பேன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாணவர்கள்ட்டையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன், உங்களால் முடிஞ்சதை நீங்களும் செய்யுங்க. ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்குறதுனால ஒன்றும் மாறாது. ஆனால் நம்மளை மாதிரி எல்லாருமே பல பேர் வாய்ஸை தூக்கினா கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டாகும். தேங்க்யூ.